இது உன் நேரம். நல்ல மாற்றங்கள் தொடங்குகின்றன. நம்பிக்கையோடு நட. அறுபடை வீடழகா முருகா ஆனந்தனே மால் மருகா அழகு மயில் ஆடி வர சேவல் கோடி முன்னே வர இன்னும் வர தாமதமே முருகா இன்னும் வர தாமதமே. அவன் அடியார் கொண்டாடும் இன்னும் வர தாமதமே முருகா இன்னும் வர தாமதமே. எட்டு கூடி வேலவனே முருகா எங்கள் குலம் காப்பவனே செட்டி மகனானவனே செங்கதிர் வெள்ளி எடுத்து இன்னும் வர தாமதமே முருகா இன்னும் வர தாமதமே. செந்தூரில் வாழ்பவனே முருகா. இந்த பாத யாத்திரை 2 நாளாக கூட்டிகிட்டு வர்றாங்க. முதல் நாள் காவேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பெருமாள் கோயிலை பார்த்துட்டு நைட்டு ஸ்டே வாலாஜாவில் இருந்துட்டு அதுக்கடுத்து மறுநாள் காலையில் 4 மணிக்கு விடியற் காலையில் 10 கிலோமீட்டர் கால்நடை பயணமாக ஞானமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்கிறது தான் வழக்கம். பச்சை மயில் மீது அமர்ந்து இன்னும் வர தாமதமே முருகா இன்னும் வர தாமதமே. சிங்கார வேலவனே முருகா சிக்கல் எல்லாம் தீர்ப்பவனே தங்க மனம் கொண்டவனே தாழ்வகத்தி வாழ்வு தர இன்னும் வர தாமதமே முருகா இன்னும் வர தாமதமே. பன்னிருகை நாயகனே முருகா பக்கத்தூணை வருபவனே பக்கமிரு மாதிருக்க சொக்கத்தங்க வேலெடுத்து இன்னும் வர தாமதமே முருகா.
முன் நின்றவா வேண்டி வந்த யாவையும் விரைந்தலேக்கும் மன்னவா கால் பிடித்தேன் என் மன கலக்கம் நான் உரைக்கவா கந்திரக்கல் வேண்டும் வேண்டும் குன்றகுடி சண்முகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும் யானிருந்த மனை நடுங்க எவ்விதம் துயர் வரும் மனது நொந்து நொந்து வந்த மைந்தனை நீ தாங்கவா வாலி வாலி குன்றகுடி கோவில் கொண்ட சண்முகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா நமோ நம ஓம் சட்டோதபதயே நமோ நம ஓம் நவநிதிபதயே நமோ நம ஓம் சுகநிதிபதயே நமோ நம ஓம் நரபதிபதயே நமோ நம ஓம் சுரபதிபதயே நமோ நம. ஞானத்தை தேடி வர்ற மக்களுக்கு ஞான குருவாக இருந்து ஞான உபதேசம் செய்கிற முருகப்பெருமான் 4 கரங்களோட காட்சி தர்றாரு. இங்கே பின்னால் இருக்க 2 கரங்கள் ஜபமாலையும் கமண்டலத்தையும் தாங்கிய வண்ணம் இருக்கு. முன்னிரு கரங்களில் வலக்கரத்தில் நான் இருக்க பயமேன் அபயம் என்று சொல்லி கொண்டும் இடக்கரத்தை இடுப்பில் வச்சபடியும் காட்சி தர்றாரு ஞான பண்டித சுவாமி. இந்த கோவிலில் 160 படி இருக்குது. மலையை சுற்றி கிரிவல பாதை அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் கிரிவலம் போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் தண்ணி நிறைய இருந்ததுனால போக முடியல. அந்த சுற்றி பார்த்திங்கன்னா தண்ணியும் இயற்கை சூழ்நிலையும் அந்த நம்ம சித்த வைத்தியத்துக்கு தேவையான அத்தனை மூலிகை செடிகளும் இங்கே நிறைய இருக்குது. ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இங்கே இருந்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோன்ற அளவுக்கு இங்கே இருக்குது. அதனால தான் ஞானவெளி சித்தர் இங்கே இருந்து அவருடைய சமாதி இங்கே இருக்கிறத நாங்கள்லாம் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. திருப்புகழ் தந்த அருணகிரியார் இந்த கோவிலுக்கு முருகப்பெருமானை தரிசிக்க வர்றார். அப்போது திருவண்ணாமலையில் நான் உயிரை விட துணிஞ்ச போது முருகா நீ எனக்கு திருவடி காட்டி அருள் புரிஞ்சல்ல, அதே மாதிரி இந்த இடத்துலையும் எனக்கு உன்னுடைய திருவடியை மீண்டும் காட்டணும், அருள் புரியணும் அப்படின்னு முருகன்கிட்ட வேண்டியதா சொல்லப்படுது. அப்படி அவர் வேண்டிய உடனே அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த குரமகள் தழுவிய குமரன், அதைத்தான் நாம அந்த சந்நிதியைத்தான் நாம இப்ப பார்க்கிறோம். இடதுபுறம் மடி மீது வள்ளியம்மைய அப்படியே அணைச்ச மாதிரி இருக்கிற ஒரு இன்ப வடிவம் தாங்க இது. இம்மலைக்கு தரிசிக்கிறவங்களுக்கு ஆனந்தமான வாழ்வையும் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையையும் மன அமைதியையும் கொடுத்து மகிழ்விக்கிறாரு முருகப்பெருமான். மலை மேல மந்த என் முருகா நீ மயில் மேல் பறந்து வா, மயில் மேல் பறந்து வா, மலை மேல மந்த முருகா. மலை முருகனை நாங்கள் தரிசிக்க வந்தோம். அங்கே நல்ல முருகனை ரொம்ப அழகாக இருந்தார். வியப்பாக இருக்கிற பெரிய முருகர் அழகாக இருந்தார். வள்ளிதேவனோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் பார்க்கறதுக்கு. இங்கே அதோட பக்கத்தில் இதோட சிறப்பு இங்கே வெப்பாலை மரம் இருக்கிறது. பார்த்தா சுற்றி இந்த பக்கத்து மரம் ஃபுல்லாக வெப்பாலை மரம் தான். எல்லாரும் இலைகள் பறிக்கிறாங்க. அது சரும நோயை தீர்க்கிறது அப்படின்னு இந்த பக்கத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் மட்டும்தான் இது கிடைக்குமா. ஞானமலை முருகனை தரிசிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் எல்லாருமா சேர்ந்து. இங்கே ஞானமலை முருகனை பார்த்த உடனே பக்கத்தில் ஒரு இயற்கையான சூழல், நல்ல நீரோட்டமான ஒரு நீர் ஆறு மாதிரி ஒரு நீரோட்டம் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்ல பசுமையான ஒரு இடமா இருக்குது. பக்கத்துலேயே முருகன் சன்னதி பக்கத்துலேயே ஒரு தேவ சுனை ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கும் நிறைவாகவும் இருக்குது. முருகனை பார்த்த திருப்தி ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்குது. ஞானமலைக்கு நான் முருகனை பார்க்க வந்திருக்கேன். இங்கே வந்தால் ஞானம் கல்வி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அழகாக வள்ளி குருமகளை தழுவிய முருகன் ரொம்ப அழகாக இருக்குது. அது கேட்கும் போதே ரொம்ப இனிமையாக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே யார் அருள்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஞானவள்ளி, அருள்மிகு ஞானவள்ளி, ஞான குஞ்சரி சமேத ஞான பண்டித சுவாமிகள் இங்கே நமக்கு அருள் புரியுறாங்க. எல்லாரும் வாங்க, அருளை பெறுங்க. நன்றி. வேறொன்று கண்டேன் பழனி மலையில், வேரோடும் மயிலோடும் ஆடிவா, வேரோடும் மயிலோடும் ஆடிவா. மயிலொன்று கண்டேன் சுவாமி மலையில், மயிலோடும் வேரோடும் ஆடிவா, மயிலோடும்
முருகப்பெருமானோட பாத சுவடி உள்ள இந்த திருவடி பூங்கோயிலை தரிசித்தது நாங்கள் பெற்ற பாக்கியம்தான். அருணகிரிநாதருக்கு திருவடி காட்டிய அற்புதம் நிறைந்த இந்த ஞானமலைக்கு பாத யாத்திரை வந்தது ரொம்ப மனநிறைவாக இருக்குது அப்படின்னு வந்த அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஞானமலை பாத யாத்திரை குழுவினருக்கு எங்கள் எல்லாரோட சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறோங்க. ஞானமலையினுடைய ரொம்ப மிக பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் தெரியுது பாருங்க, அந்த வள்ளிமலையில வள்ளியை மணந்துட்டு ரொம்ப ஆனந்தமா வந்துட்டு இருக்காரு. வரும்போது இங்க இந்த சூழ்நிலை இயற்கை காட்சி எல்லாம் பார்த்துட்டு மயங்கி அந்த வள்ளியோடையே இங்கே இளைப்பாரு. அந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மயிலுடைய கால் தடமும் முருகப்பெருமானுடைய கால் தடமும் இங்க இருக்கும், இலைப்பாரிய இடம். இதுக்கப்புறம் தான் அவர் திருத்தணிக்கு போறாரு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க தெரியும் அந்த மலை வந்து திருத்தணி மலை. இந்த வள்ளிமலை, திருத்தணி மலை, இது நடுவுல இந்த மொத்தத்தை பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வடிவுல இருக்கும். இந்த மூணையும் ஒரே நாளில நம்ம போய் தரிசிச்சா ரொம்ப விசேஷம். இந்த ஞானமலையினுடைய இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் ஞானத்தை வழங்கி இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் இறைவனடியை சேர்வதற்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. இதை அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்ல பாடியிருக்காரு. இந்த நாதவிந்து கல்லாதி நமோ நமல பாத்தீங்கன்னா நாத பண்டித சுவாமி நமோ நமன்னு வரும். இந்த மாதிரி நிறைய திருப்புகள்ல இந்த தலமானது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கிராமம் கோவிந்தச்சேரி கிராமம், இயற்கை சூழ்ந்த ஒரு அருமையான இடம். என்ன பாதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது. இதுதான் எல்லாமே எனக்கு புரிஞ்சுதுமா, புரியவே இல்லை ஒரு நாள். ஏதோ ஏழுமோ இங்க ஒரு ஞானமலை, இதுல முருகன் இருக்காரு, முருகன் மலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேள்விப்பட்டு தன்னோட டீமோட என்னுடைய தகப்பனார் வைரவன் செட்டியார் அவர்கள் ஒரு டீமா வந்து இந்த இடத்த பார்த்தாங்க. ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இடத்துக்கு பாத யாத்திரையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு இங்க வந்தாங்க. போன வருஷம் வந்து வெள்ளி விழா கொண்டாடிட்டாங்க. 26வது வருஷம் வழிநடை பயணமா இருந்தாங்க. இந்த வருஷமும் 200 பேரு அம்பத்தூர்ல இருந்து பாத யாத்திரையா வந்திருக்கோம். இது 1300 வருஷம் பழமையான கோவில். ஞான பண்டிதராக 4 கரங்களோட அற்புதமா காட்சி தருகிறார் முருகப்பெருமான். பல்லவர் காலத்து சிற்பம் இங்க அருமையா இருக்கு. இது காளிங்கராயனுடைய கல்வெட்டுல 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில்னு தெரிய வருது. ரொம்ப எல்லா சிறப்பும் நிறைந்த இந்த கோயில தொடர்ந்து நகரத்தார்கள் பாத யாத்திரையா மக்களை கூட்டிட்டு வந்து எல்லாரும் அருளை பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல இந்த பாத யாத்திரையை பண்ணிட்டு வர்றாங்க. அந்த நிர்வாகத்தையும் அந்த குழுவினருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். வேல் முருகா என்றால் விடை தீருமே.